நம்ம சேனலை தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. திருநெல்வேலி அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் பரிமளா வாழ்ந்து வந்தாள். வயது 35. கணவரை இழந்த பிறகு தனது 10 வயது மகளை வளர்ப்பதற்காக கட்டுமான தளங்களில் சித்தாள் வேலை செய்து வந்தாள். பரிமளா மிகவும் உழைப்பாளி. அதிகாலையே எழுந்துவிட்டு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வாள். அவளுடைய முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அதே கட்டுமான நிறுவனத்தில் ராஜேஷ் மேஸ்திரியாக வேலை செய்தான். 38 வயதான ராஜேஷ் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வான். தொழிலாளர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வதால் அனைவருக்கும் அவனை பிடிக்கும். ஒரு நாள் புதிய கட்டிடம் கட்டும் வேலை தொடங்கியது. அன்று காலையில் பரிமளா சிமெண்ட் மூட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது தவறி ஒரு மூட்டை கீழே விழுந்தது. பரிமளா, கவனமாய் இரு என்று ஓடி வந்தான் ராஜேஷ். ஒன்றும் இல்லை சார் என்றாள் அவள். நீங்கள் எப்பவுமே எல்லா வேலையும் தனியாக செய்ய முயற்சிக்கிறீங்க, வேற வழி இல்லையே. அந்த பதிலில் இருந்த சோகத்தை ராஜேஷ் உணர்ந்தான். அன்றிலிருந்து அவன் பரிமளாவை கவனிக்க ஆரம்பித்தான். மதிய நேரங்களில் அனைவரும் சேர்ந்து சாப்பிடும்போது பரிமளா மட்டும் தனியாக அமர்ந்திருப்பாள். ஒரு நாள் ராஜேஷ் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். தனியாக ஏன் உட்காந்துருக்கீங்க? பழக்கமாயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு அந்த பழக்கத்தை மாற்றிருக்கீங்க. அவன் சொன்ன விதம் பரிமளாவுக்கு சிரிப்பை வரவழைத்தது. அதன் பிறகு இருவரும் அடிக்கடியே பேச ஆரம்பித்தனர். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து அனைவரும் சென்ற பிறகு பரிமளா மட்டும் தங்கியிருந்தாள். இன்னும் வீட்டுக்கு போகலையே என்று கேட்டான் ராஜேஷ். கூலி பணம் வாங்கணும், அதுக்காக இவ்வளோ நேரமா? எனக்கு வீட்டில் காத்திருக்க யாரும் இல்லை. அந்த வார்த்தை ராஜேஷின் மனதை தொட்டது. சில நாட்கள் கழித்து பரிமளாவின் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை. அவள் பதற்றமாக வேலைக்கு வந்திருந்தாள். அதை கவனித்த ராஜேஷ் என்னாச்சு என்று கேட்டான். பரிமளா நடந்ததை கூறினாள். உடனே ராஜேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். மருத்துவமனையில் மருத்துவர் பயப்பட வேண்டாம், சாதாரண காய்ச்சல் தான் என்றார். அப்போதுதான் பரிமளா நிம்மதியடைந்தாள். நன்றி என்று மெதுவாக சொன்னாள் பரிமளா. நண்பர்களுக்குள் நன்றி எதுக்கு என்று சிரித்தான் ராஜேஷ். அந்த சிரிப்பை பார்த்தபோது பல வருடங்களுக்கு பிறகு பரிமளாவின் மனதில் ஒரு இனிய உணர்வு தோன்றியது. நாட்கள் நகர்ந்தன. வேலையிடத்தில் அவர்கள் பேசும் நேரம் அதிகரித்தது. மற்ற தொழிலாளர்களும் அவர்கள் நட்பை கவனிக்க ஆரம்பித்தனர். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அனைவரும் சென்று விட்டனர். கட்டடத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு மழையை ரசித்து கொண்டிருந்தனர் பரிமளாவும் ராஜேஷும். மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள் பரிமளா. எனக்கும். ஏன்? மழை வந்தா பழைய கஷ்டங்கள் எல்லாம் கழிவு போடுற மாதிரி தோணும். பரிமளா அவனை அமைதியாக பார்த்தாள். அந்த கணத்தில் இருவரின் மனதிலும் சொல்ல முடியாத ஒரு நெருக்கம் உருவாக ஆரம்பித்தது. அது வெறும் நட்பா அல்லது காதலின் முதல் துளியா அவர்களுக்கே தெரியவில்லை. மழை பெய்த அந்த மாலைக்கு பிறகு பரிமளாவும் ராஜேஷும் ஒருவரை ஒருவர் வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தனர். வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சிறப்பான நாளாக மாறியது. காலையில் பரிமளா வேலைக்கு வந்தவுடன் காலை வணக்கம் பரிமளா என்று முதலில் பேசுவான் ராஜேஷ். அந்த ஒரு வார்த்தையே அவளுடைய நாள் முழுவதையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். ஒரு நாள் வேலையிடத்தில் பரிமளா மயங்கி விழுந்தாள். அதிக வேலை மற்றும் சரியான உணவு இல்லாத காரணமே. அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் ராஜேஷ். கண்களை திறந்த பரிமளா முதலில் பார்த்தது ராஜேஷின் முகத்தையே. நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க என்று மெதுவாக கேட்டாள் பரிமளா. ராஜேஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தாங்க முடியாது. அந்த வார்த்தைகள் பரிமளாவின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தன. அன்றிரவு வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த வார்த்தைகள் அவள் மனதில் ஒலித்து கொண்டிருந்தன. சில நாட்கள் கழித்து கட்டுமான பணி முடியும் நிலைக்கு வந்தது. இனி அனைவரும் வெவ்வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. அந்த எண்ணமே இருவரையும் வருத்தமடைய செய்தது. கடைசி வேலை நாளில் மாலை நேரத்தில் கட்டடத்தின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தனர். சூரியன் மறையத் தொடங்கியிருந்தது. நாளையிலிருந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு நினச்சா கஷ்டமாக இருக்கு என்றாள் பரிமளா. ராஜேஷ் அவளை பார்த்தான். எனக்கும். சில நொடிகள் அமைதியை நிலவியது. பிறகு ராஜேஷ் தைரியமாக பேசினான். பரிமளா, நான் உங்களை மனதார விரும்புகிறேன். பரிமளாவின் கண்கள் கலங்கின.
நான் ஒரு சாதாரண சித்தாள். எனக்கு அது முக்கியமில்லை. எனக்கு ஒரு மகளும் இருக்கா. அவளையும் என் மகளாக பார்த்துக்கிறேன். பரிமளாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல வருடங்களாக அவள் எதிர்பார்த்த அன்பும் பாதுகாப்பும் அந்த வார்த்தைகளில் இருந்தது. நானும் உங்களை விரும்புகிறேன் ராஜேஷ் என்று மெதுவாக சொன்னாள் பரிமளா. அந்த மாலை சூரியன் அஸ்தமத்துடன் இரண்டு தனிமையான இதயங்களும் ஒன்றாக இணைந்தன. சில மாதங்கள் கழித்து குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்துடன் எளிமையான முறையில் அவர்கள் திருமணம் நடைபெற்றது. திருமண நாளில் பரிமளாவின் மகள் ராஜேஷின் கையை பிடித்து, இனிமேல் நீங்கள் என் அப்பா தானே என்று கேட்டாள். ராஜேஷின் கண்கள் கலங்கின. ஆமாங்குட்டி. அந்த நொடியில் பரிமளாவின் மனம் முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது. வாழ்க்கை அவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இறுதியில் உண்மையான அன்பை பரிசாக கொடுத்தது. கை கோர்த்தபடி புதிய வாழ்க்கையை தொடங்கிய பரிமளாவும் ராஜேஷும் இனி எந்த புயலையும் சேர்ந்து எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறினர். உண்மையான அன்பு பணத்தையோ பதவியோ பார்க்காது. நல்ல மனசையும் உண்மையான பாசத்தையும் மட்டுமே பார்க்கும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.